ஜெசுவில் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள், மகிழ்ச்சியான நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் ஆண்டவரை கோவிலிலே காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நாளை இன்று நினைவு கூறுகின்றது. இயேசுவை கோவிலிலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து மனிதராக உலகத்திலே பிறந்து, ஏழ்மையிலே பிறந்து இன்று ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றார். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய தயாராக வேண்டும். அர்ப்பணிப்போம், எங்களுடைய உள்ளத்தை அர்ப்பணிப்போம், எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் அவருடைய உயிர் மூச்சினால் நாங்கள் இன்றும் இந்த உலகத்திலே மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறை சாயலிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்று அன்னை மரியாவும் புனித சூசையப்பரும் இயேசுவை கோவிலிலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். உலகத்தை ஆளுகின்ற அரசர், எங்களை வாழ வைக்க வந்த அரசர், எங்களோடு வாழுகின்ற அரசர், எங்களுக்கு வாழ்வை தந்த அரசர், எங்களுக்கு வாழ்வின் வழியை காட்டி இருள் நிறைந்த எங்களுடைய வாழ்க்கையை ஒளியின் பாதைக்கு இட்டுச் சென்ற அரசர் என்று காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றார். ஆகவேதான் நாங்களும் ஆண்டவரோடு சேர்ந்து எங்களுடைய உள்ளங்களையும் நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்றைய இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையிலே கையளிப்பு என்பது, ஒப்பு கொடுப்பது என்பது, அர்ப்பணிப்பு என்பது இல்லாமலே போய்கொண்டிருக்கின்றது. ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம், காணிக்கையாக்குவோம், எங்களை ஆண்டவருக்கு காணிக்கையாக்குவோம். ஏனென்றால் உடல், பொருள், ஆவி அனைத்துமே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தது. எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரால் வழிநடத்தப்படுகின்றது, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் உரிமையாளராக இருந்து எங்களை வழிநடத்தி வருகின்றார். இந்த நிலைகளை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தூய்மையான உள்ளம் கொண்ட, தூய்மையான வாழ்க்கை நிறைந்த எங்களுடைய வாழ்க்கை நிலைகளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது சொத்தோ, பணமோ, பொருளோ, காணியோ, பூமியோ, நிலமோ எதுவுமே இல்லை. மாறாக ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்ப்பது தூய்மையான உள்ளத்தை மட்டுமே. ஏனென்றால் தூய்மையான உள்ளத்தோடு மட்டும்தான் நாங்கள் இறைவனோடு பேச முடியும், இறைவனை அனுபவிக்க முடியும், இறைவனுடைய வழியிலே செல்ல முடியும். இதனை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் ஆண்டவரிடம் பயணிக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் என்னில் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் என்னை வழிநடத்தி தன்னோடு என்னை அணைத்து செல்கின்றார் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய அன்பிலே நான் வாழ்கின்றேன் என்று சொல்லி சொன்னால், இறை உறவிலே நான் வாழ்கின்றேன் என்று சொல்லி சொன்னால், இறை விசுவாசத்தோடு நான் வாழ்கின்றேன் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவருக்காக என்னை நான் இழக்க நான் தயாராக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் எந்த வேளையிலும் என்னை நான் ஆண்டவருக்காக அர்ப்பணம் செய்து என்னை இழக்க நான் தயாராக இருக்க வேண்டும். இறை விசுவாசத்தை நிலைநாட்டுபவளாக, இறை அன்பை எடுத்துச் செல்பவளாக, எடுத்துக் கொடுப்பவளாக, உண்மை நிறைந்த, விசுவாசம் நிறைந்த, அன்பு நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கையோடு ஆண்டவருக்கு என்னை ஒப்புக் கொடுக்க நான் தயாராக வேண்டும். போலியான, பகட்டான, பொய்யான வாழ்க்கைகளை விட்டுவிட்டு உண்மை நிறைந்த, இறை பிரசன்னம் நிறைந்த, இறை அருள் நிறைந்த, இறை ஆசி நிறைந்த வாழ்க்கையோடு
நான் ஆண்டவரிடம் செல்ல நான் தயாராக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவரை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புனித சூசையப்பரும் அன்னை மரியாவும் தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு பிரமாணிக்கமான முறையிலே ஆண்டவருக்கு இயேசுவை காணிக்கையாக்க வேண்டும் என்ற பெருமிதத்தோடு மகிழ்ச்சியோடு இறை தாகத்தோடு இறை ஏற்போடு இறை பிரசன்னத்தோடு இறை சித்தத்தோடு ஆண்டவரை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். அதே போன்றுதான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாருக்காக? ஆண்டவருக்காக. ஆண்டவருக்காக மகிழ்ச்சியோடு பெருமிதத்தோடு இறை சித்த ஏற்போடு கையளிப்போடு எங்களையும் நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து வாழ இன்று இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். எங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்துமே ஆண்டவருக்கு சொந்தம், ஆண்டவருக்குரியது. ஆகவே எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கி உடலை தூய்மையாக்கி எங்களை முழுவதும் ஆண்டவருக்காக கையளிக்க, ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க, ஆண்டவருக்காக தியாகம் செய்ய, ஆண்டவருக்காக எங்களை அர்ப்பணம் செய்ய இன்றைய இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து நாங்கள் அன்றாடுவோம். அன்னை மரி மூலமாக எங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து தூய்மைப்படுத்தி ஆண்டவரோடு பயணம் செய்ய நாங்கள் பிரயாசப்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக.